அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா 61வது வீடியோ. அதாவது கட்டோரி பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற தொடர்ச்சியான வீடியோல இது 4வது பகுதி. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி கட் பண்ணி இருப்பாங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டோரி பிளவுஸுக்கு பேட்டர்ன் ஏன் போடணும், அதாவது முன்பகுதியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் கிராஸ் கட்டிங் மாத்துறதுக்கும் அதே மாதிரி அதனுடைய தனி பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் மார்க் எல்லாம் பண்ணும்போது ஒரே பீஸ் வச்சு தான் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சென்டர்ல இருக்கிறத கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தையல் தைக்கிறதுக்கு வந்து சில அளவுகள்லாம் விடணும். அது எவ்வளவு விடணும், எப்படி விடணும் அப்படிங்கிற சில விஷயங்களும், அதே மாதிரி உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கிறத பத்தியுமே அந்த இதுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த 3 பீஸும் நம்ம இணைக்கும் போது பக்கவாட்டுல, அதாவது ஆம்ஹோல் சைடுல உங்களுக்கு ஒரு டாட் பிடிக்கும் போது பக்கவாட்டுல இணைக்கும் போது அதுல என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அத்தனையுமே அதுல கேட்டிருக்காங்க. அந்த கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு விளக்கமா நுணுக்கமாவும் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா அதை கவனிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த சந்தேகங்கள் எல்லாமே அதுல தீரும். அதே மாதிரி நீங்க கேட்கலாம்னு நினைச்ச சந்தேகம் கூட இதுல இருக்கலாம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கீழே உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டு வச்சிருங்க. நம்மளுக்கு இந்த 77 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கேட்டு ஒவ்வொரு வீடியோக்குலயும் கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட கேள்விக்குமே பதில் வந்து இந்த சேனல்ல உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட சேனல்ல அவ்வளவு விளக்கங்கள் வந்து இருந்திருக்காது. ஒட்டுக்கா ஒரு கேள்விகள் எல்லாத்தையும் நாங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனா இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே கேட்டிருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அடுத்து இந்த 77 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸா அதனுடைய சந்தேகங்கள் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லி கொடுக்கப்படும். அதனால நீங்க இதை கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை அந்த வீடியோல சொல்லி கொடுத்ததுல என்ன சந்தேகமோ அதை அப்படியே கீழே போடுங்க. நாங்க அதை அப்படியே 77 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை தொடர்ச்சியா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி அதை நாங்க முயற்சி பண்றோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் கட்டோரி பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இதுலயே வச்சு நம்ம போட்டா சரியா வராது. அது வந்து கிராஸுக்காக நம்ம பேட்டர்ன் போட்டு தான் போட்டாகணும். ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதே இதுல வந்து இதுவும் சொல்றேன். இந்த மாதிரி கட்டோரி பிளவுஸ் போடணும் அப்படின்னா பேட்டர்ன் போட்டு போட்டாதான் நம்ம வந்து துணியை வந்து சேவ் பண்ண முடியும். இல்லாட்டினா துணி வேஸ்டா போகும். மறுபடியும் இதே ஒரு போர்ஷன் இப்ப இதுல நான் வெட்டிட்டேன்னா இதுல எனக்கு ஸ்லீவ் வெட்டுறதுக்கு கிளாத் பத்தாது, அந்த மாதிரி ஆயிரும். இல்ல துணி நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு போர்ஷன் வந்து நம்ம வெட்ட தேவையில்லை. இதை வந்து இதுல வச்சே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல மட்டும் நீங்க கிராஸ் போடணுங்கிறதுக்காக துணி சேர்த்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா பேட்டர்ன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கட்டோரி பிளவுஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எதனால அதை யூஸ் பண்றோம், எதனால போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மேக்சிமம் நிறைய டவுட் வரும். அதனால நீங்க அதெல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். மேம் அந்த கட்டோரி பிளவுஸ் கட் பண்றதுக்கு நெக்ல இருந்து 1 இன்ச் வைக்க சொன்னீங்களா மேம்? ஆமாங்க. உங்க கழுத்து இறக்கம் எவ்வளவுங்க? கழுத்து இறக்கம் 6 மேம். கழுத்து இறக்கம் 6ங்களா? அப்போ 1 இன்ச் வந்து நீங்க கீழ இருந்து மேல கொடுத்துக்கோங்க. ஓகே மேம். அது இந்த ஆர்ம்ஹோல் ரவுண்ட்ல இருந்து எவ்வளவு மேம்? 2 இன்ச் டு 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கலாங்களா? ஆர்ம்ஹோல் வந்து டீப் வெட்டிட்டீங்கன்னா மினிமம் 1.5 இன்ச் இருக்கணும் அந்த இடத்துல கேப். சரிங்களா? அது எந்த சைடுல இருந்து நம்ம அளக்கணும்? இந்த ஆர்ம்ஹோல் சென்டர்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணுங்க. அப்போ நீங்க இந்த ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது இந்த கேப் வந்து 1.5 இன்ச் நமக்கு வேணும். சரிங்களா? ஆர்ம்ஹோல் சைடு. எஸ் மேம். அப்போ இந்த கிராஸை வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப மேல போயிடக்கூடாது. சரிங்க மேம். கீழே அந்த டாட்டுக்கு பக்கத்துல 3 இன்ச்சுங்களா மேம்? இது இங்க நீங்க என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு இந்த பக்கம் வச்சு. சப்போஸ் இங்க உங்களுக்கு 2.5 2.25 அப்படின்னா இங்கேயும் 2.5 என்ன அளவோ உங்களுக்கு வருதோ அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். அதனால ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் இதுலதான் நம்ம மார்க் பண்ணி வெட்டுறோம். இப்ப இதுல இங்க 3 இன்ச் இருக்கு, இதுல இங்க 3 இன்ச் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்க சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். அதனால இங்க பார்க்கும்போது 3 இன்ச்சு, இங்க இருந்து 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு நமக்கு சீம் அலவன்ஸ். இங்க 1/2 இன்ச்சை வந்து நீங்க 2ஆ பிரிச்சு இதுல 1/4 இன்ச்சு இதுல 1/4 இன்ச்சு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க இதுலயே 1/2 இன்ச்சா கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே மேம். थैंक यू மேம். மேடம் அந்த கிராஸ்ல வந்து 3 இன்ச் ஃப்ரண்ட்ல விடுறதே சைடுலயே 3 இன்ச் விடுங்கன்னு சொன்னீங்களா மேடம்? அது மட்டும் இன்னொரு டைம் எனக்கு சொல்லுங்க. இந்த இது வந்துமா நம்மளுடைய கப் ஷேப்னுடைய டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நம்ம மேக்சிமம் ஒரு கப் ஷேப்னுடைய ரவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, ஒன்னா மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதை சுற்றி உள்ள பகுதி தான் நமக்கு வந்து கப் ஷேப்.
அப்ப இங்க ஃப்ரண்ட்ல வந்து இவ்வளோ 3 இன்ச் விட்டோம் அப்படின்னா அதே அளவு சைட்ல விட்டாதான் நம்ம கப் ஷேப் வந்து கவர் ஆகும். இது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கப் ஷேப் மேல வெட்டுற மாதிரி வந்துடும். சரிங்களா? அதனால இங்க 3 இன்ச் வச்சீங்க அப்படின்னா அதே டாட்னுடைய டிஸ்டன்ஸ் 3 இன்ச் தான் இங்க வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சீம் அலவன்ஸ் வரும். சரிங்களா? ஓகேங்க மேடம். ஓகேங்க, தேங்க்யூ. இத வந்து நம்ம ரெண்டா வெட்டிட்டு இந்த ஷேப் வந்து லைட்டா நம்ம கப் ஷேப் இதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா அதுவே வந்து நமக்கு இத வந்து 2 பார்ட்டா பிரிப்போம். சரிங்களா? இப்ப இது வந்து டாட் பிடிச்சிருவோம். இந்த இடத்துல ஒரு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 3 பார்ட்டா வரும். சரிங்களா? இது வந்து 1, இது 1, இதை தனியா பிரிக்கிற மாதிரி நமக்கு வரும். ஏன்னா இதை நான் வெட்டிட்டா உங்களுக்கு புரியாது. இதை நான் வெட்டுறேன். இதை வந்து சென்டர்ல எடுத்துட்டு இதை ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வெட்டிடலாம். இது வந்து நமக்கு பேட்டர்ன் தான். இதை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது கிராஸ்ல போட்டுட்டு சும்மா லைட்டா ஒரு பெண்டு கொடுக்கணும். இந்த பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாகவும் லூஸாகவும் கிடைக்கும். சரிங்களா? இங்க நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இங்க நீங்க எப்பவும் கொடுக்குற அந்த 1/2 இன்ச் தான். இந்த இது வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஷேப் மட்டும் கொடுக்க போறோம். இந்த இடம் மட்டும் ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் ஆகும். அதாவது கட்டோரி பிளவுஸ்லயே இந்த பார்ட் வந்து 2ஆ பிரிச்சு வர்றதும் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம். இது யூஸ்வலா நம்ம டாட் பிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இதுலயே வந்து 2 பார்ட்டா வெட்டுவாங்க. அதுவும் ஒரு மாடல் இருக்கு. அப்ப இத வந்து நீங்க 2ஆ கட் பண்ணி இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்கா கிடைக்கும். இதை நீங்க மார்க் பண்ணி தான் வெட்டணும். நான் உங்களுக்கு அந்த ஷேப்புக்காக நான் இப்படியே வெட்டி காட்டுறேன். இப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லூஸ் வரும். அப்படி வரும்போது இங்க ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடமும் உங்களுக்கு இப்படி உயரமா வரும். இங்க டாட் பிடிச்சிருவோம், இங்கேயும் லூஸ் வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா வரும். சரிங்களா? இத வந்து 2ஆ வெட்டிட்டு 2 இடத்துலயும் சென்டர்ல மட்டும் ஒரு வளைவு கொடுக்குறோம். அது மேக்சிமம் யாரும் போடுறது இல்ல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக சொல்றேன். நீங்க நார்மலா வைக்கிறத விட ஒரு பெண்டு மட்டும் 2 சைடும் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லூஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். இங்க ஒரு டாட் வரும். இங்க நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு பதிலா வெட்டிடுறோம். வெட்டிட்டு அதை ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க நார்மலா இதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா போதும். அப்ப இதுக்கு வந்து மெயின் டாட் போட்டுறணும், சென்டர் டாட் போட்டுறணும். சென்டர்ல மட்டும் சீம் அலவன்ஸோட சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு நம்ம சென்டர்ல புடிச்சுக்கலாம். ஏங்க மேடம்? ஆமா, இது மட்டும் இந்த சென்டர் டாட் வராது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிடிக்கிறோம். அப்படி பிடிக்கும் போது லைட்டா ஒரு 1/4 இன்ச் இதுலயும் நம்ம கீழே இறக்கிடணும். இங்க 1/2 இன்ச் இறக்குறோம் இல்லைங்களா? கொஞ்சம் சேர்த்து இறக்கணும். அவ்வளவுதான். இப்படி வச்சு இது பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலயும் ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துலயும் ஒரு ஷேப் கிடைக்கும், இந்த இடத்துலயும் ஒரு ஷேப் கிடைக்கும். மேம் அந்த மூண்டங்குளம் மற்ற சைடுல கூட்டைக்குல முன்னுக்கு மூண்டங்குளம் கூட்டுற மாதிரி அதே மாதிரி டாட் பின்பக்கத்தால மூண்டங்குளம் கூட்ட வேணுமா? ஆமா, உங்களுக்கு இல்ல 3 அங்குலம் அப்படிங்கிறது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. சரிங்களா? உங்க மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க 4ன்னா அதே மாதிரி சைடுல 4 இன்ச் கூட்டிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணணும். இப்ப நீங்க இல்ல இது வந்து நமக்கு வந்து ஒரு டாட்னுடைய டிஸ்டன்ஸ். இதுக்கு நான் என்ன கால்குலேட் சொன்னேன்னா நீங்க வந்து பாடியை வந்து 12ஆ டிவைட் பண்ணா என்ன வருதோ அதை வந்து முன்னாடி வருதான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே அளவை இந்த டாட்ல இருந்து சைடுல கொடுத்துக்கோங்க. முன்பக்கம் அந்த சரிவு முன்னுக்கு வைக்கிற சரிவு அதே அளவு சைட். ஆமா, ஏன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வேணும்னா மெயினா 3 மெஷர்மெண்ட் தேவை. 1 நெக்கு கிட்ட, 2 ஆம்ஹோல் கிட்ட, 3வது செஸ்ட் கிட்ட. இதை வச்சுட்டு நீங்க நார்மலா ஃப்ரீ ஹேண்டா போடுறதை விட இந்த ஸ்கேல் வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். அந்த ரவுண்டு
ஏன்னா ரொம்ப வளைச்சு வெட்டினா தைக்க துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம ரொம்ப க்ரோவ் பண்ணி ரவுண்ட் பண்ணி வெட்ட முடியாது. அதனால இந்த ஸ்கேல்ல என்ன அளவு இருக்கு, இந்த இது எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வந்துடும். சரி, ஓகே மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது உங்களுக்கு டவுட் இல்லாட்டினா நீங்க முடிஞ்ச கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். நேத்து எடுத்த பிளவுஸ்ல அந்த போட் கட் நெக் சொல்லி கொடுத்தீங்களா மேம்? அதுல வந்து ஆம்போல் வந்து எப்பயும் போல நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கணுமா இல்ல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணுமா மேம் போட் நெக்னால? நீங்க போட் நெக் அப்படின்னா 1/2 தானே வைக்கிறீங்க ஷோல்டர்? ஆமா மேம், 1/2 தான் வைக்கிறோம். அந்த 1/2 அப்படியே கீழே வச்சுக்கோங்க, சரிங்களா? சப்போஸ் அந்த ஸ்லோப் கொடுக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். மேம், அந்த க்ளோஸ் நெக்குக்கு காலர் நெக் ஒரு கட் பண்ணி காமிக்கிறீங்களா? எது ஹால்டர் நெக்குங்களா? இல்ல, க்ளோஸ் நெக்குக்கு காலர் வச்சா. காலர் வைக்கிறது வந்துட்டு க்ளோஸ் நெக்ல என்னன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரைட் பீஸ கட் பண்ணி உள்ள அட்டாச் பண்றது மட்டும்தான் இருக்குங்க. நான் அது உங்களுக்கு மறுபடியும் அது வெட்டும் போது நான் உங்களுக்கு அதுல சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கிளாத் அந்த பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து நெக்கு காலர் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த போர்ஷன்ல தான் நெக் சைட்ல வந்துட்டு இது கொஞ்சம் க்ளோஸா வரும். ஏன்னா அப்போ வந்து நீங்க 2.75 3 இந்த அளவு தான் நம்ம கழுத்துக்கு அகலம் கொடுப்போம். எங்க இருந்து உங்களுக்கு காலர் வேணுமோ, இங்க இருந்து வேணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம 1 சைடு ஷோல்டர் வரைக்கும் மெஷர் பண்ணுங்க. அதை வந்து டபுளா ஒரு ஸ்ட்ரெயிட் லேயர் மட்டும் கட் பண்ணீங்கன்னா போதும். ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேன்வாஸ் மட்டும் நீங்க கட் பண்ணி அதுல வந்து கிளாத் அயன் பண்ணிட்டு நம்ம நெக்ல வச்சு அட்டாச் பண்ணா போதும். 2 சைடும் ஈவனா வர மாதிரி. அதுக்கப்புறம் உள்ள கழுத்து பீஸ் கொடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்கு வித்தும் ஹைட்டும் எவ்வளவு இருக்கணும்? நெக்கு வித்து வந்து ஒரு 3 தான் வேணும். ரொம்ப வைடா போயிடுச்சு அப்படின்னா காலர் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கும், கழுத்து க்ளோஸ் பண்ண மாதிரி வராது. சப்போஸ் பாடி வந்து ஹெவியா உடம்பு பெரிய உடம்பா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு 3.25 கொடுக்கலாம், சரிங்களா? அதுக்கு மேல கொடுத்தோம் அப்படின்னா காலர் வந்து நம்ம தனியா நிக்கிற மாதிரி இருக்கும், கழுத்தோட ஒட்டி இருக்காது. உயரம் பாத்தீங்கன்னா உங்க விருப்பம் தான். ஃபுல்லா வரணுமா இல்ல இது வரைக்கும் நின்னா போதுமா அப்படிங்கிறது உங்க விருப்பம். அது எந்த லென்த் வேணுமோ அது 1 சைடு இந்த சென்டர்ல இருந்து இங்க வரைக்கும் என்ன வருதோ அதை டபுள் பண்ணி நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு இந்த ஒரு 3/4 இன்ச் இருந்தா போதும். ஏன்னா ரொம்ப உயரம் கொடுத்தீங்கன்னா கழுத்து வந்து கேன்வாஸ் வந்து நம்ம ஷர்ட்னோடது கொடுப்போம், அப்போ வந்து இந்த இடம் வந்து அழுந்திட்டே இருக்கும். அதனால ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச் அதுக்குள்ளதான் வர்ற மாதிரி நீங்க கேன்வாஸ்ல வந்து கட் பண்ணிட்டு அயன் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல நெக் பீஸ் கொடுத்துக்கோங்க. மேம், காலர் நெக் வந்து தனியா கட் பண்ணி காட்டுவீங்களா மேம்? கட் பண்ணி காட்டுறேங்க. க்ளோஸ் நெக்கே தான், அதுல வந்து காலர் எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத நான் கட் பண்ணி காட்டுறேன். க்ளோஸ் நெக்குக்கு நெக் வித் வந்து 2.5 வச்சீங்கல்ல, அதையும் அப்படியே வச்சும் காலர் நெக் வைக்கலாமா இல்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிடுமா அது? 2.5 வந்து 32 33 34 வரைக்கும் ஓகேவா இருக்குங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் அதிகமா இருந்தா 2.75 வச்சுக்கோங்க. நெக் ஹை நீங்க அது யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க அதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிங்களா? இப்ப காலரை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு வேணும்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க டேப் வச்சுட்டு அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாவே போதும். நெக் ஹைட் 2 வச்சாலும் ஓகேவா? 32 சைஸ் இருக்கு உங்களுக்கு? ஹைட்னா எதை சொல்றீங்கம்மா? பேக் நெக்கா? இல்ல ஃப்ரண்ட் காலர் வந்து நீங்க என்ன க்ளோஸ்டு காலர் கேக்குறீங்களா இல்ல நம்ம இந்த யூனிஃபார்ம் சாரீஸ்க்கு வர மாதிரி ஓபன் காலர் கேக்குறீங்களா, ஹாஃப் காலர் கேக்குறீங்களா? க்ளோஸ்டு காலர் கேக்குறேன். க்ளோஸ் வேணும்னா உங்களுக்கு இங்க ஒரு 3 இன்ச்சஸ் ஆகுது வேணுங்க முன்னாடி, இல்லாட்டினா கழுத்தை வெட்டும்.